அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அன்பை அறிந்து கொள்ளனா எந்த விதமாக அறிந்து கொள்றதுன்னா என்ன, எனக்கு அவரை தெரியும் அப்படின்றது இல்லை. ஆதாம் ஏவாளை அறிந்து கொண்டான். ஆள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றாங்க. காயின் பிறந்தான். ஆதாமுக்கு ஏவாள்னு ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சால் பிள்ளை பிறக்காது இல்லைங்களா? அறிந்து கொள்றதுனா அப்போ சும்மா தெரியுன்றது மேலே அதுக்கு அதை விட மேலான ஒரு அறிந்து கொள்ளுதல், அந்த விதமான அறிந்து கொள்ளுதல். அந்த அறிந்து கொள்ளுதல் ஒரு பிள்ளையே உண்டாக்குது. வேதவசனம் அறிந்து கொள்ளுதல்ன்ற வார்த்தை அப்படி தான் பயன்படுத்துகிறது. நான் தேவனை அறிந்து கொண்டேன்னா அந்த விதமான அறிந்து கொள்ளுதல். தேவனை அனுபவிக்கிறேன், தேவனோடு ஒன்றரை கலந்து விட்டேன்ற விதத்தில் தான் வேதவசனம் பயன்படுத்துகிறது. அப்போ தேவனுடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இவைகளை அறிந்து உணர்ந்து அதோடு ஒன்றாகி அதனுடைய அனுபவத்தை பெற்று அதை ருசி பார்த்து அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேணுமா? அதை சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கு? சகல பரிசுத்தவான்களோடு கூட. இது ஏன் சொல்கிறேன்னா, சில கிறிஸ்தவர்களே இது பாருங்கள், இந்த நம்புகிறாங்க. ஏதோ நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு காவியை உடுத்திக்கிட்டு எங்கேயாவது இமயமலையில் போய் உட்காந்துருந்தா, இப்படி ஒரு 2-3 மாதம் உட்காந்துருந்தா ஞானோதயம் உதிச்சு நம்ம தேவனுடைய அன்பின் ஆழாகலும் நீளம் உயரம்லாம் நமக்கு விளங்கும். அப்போ சும்மா இங்கேருந்து அப்படி மெட்ராஸ் பட்டணத்தில் எப்படி விளங்கும், அங்கே போனால் தான் அது விளங்கும், காட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணால் தான் விளங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அதாவது இது ஏதோ சில யோகிகளுக்கு, சில ஸ்பெஷல் ஆசாமிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுன்னு நினைக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுது சகல பரிசுத்தவான்களோடு கூட. இங்கே இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள், அத்தனை விசுவாசிகளுக்கும் ஒரு புதிய கெப்பாசிட்டி. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? புது சிருஷ்டியாக இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு புது சிருஷ்டியாக இருக்கிற உங்களுக்கு ஒரு புது கெப்பாசிட்டி. என்ன கெப்பாசிட்டி? ஆவியிலே வல்லமையாய் பலப்பட முடியும். இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக பலத்தை பெற முடியும் உள்ளான மனுஷன்ல. 2வது, நீங்கள் கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே வாசம் பண்ண முடியும். அவருடைய எண்ணங்களால் நிரம்ப முடியும், யோசனைகள் தரிசனங்களால் நிரம்ப முடியும், அவருடைய உயர்ந்த லட்சியங்கள் உங்களை ஆட்கொள்ள முடியும், வித்தியாசமான வாழ்க்கை வாழ முடியும். 3வது, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இதையெல்லாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. உங்கள் ஏதோ ஒரு சில முக்கியமானவர்களுக்கு அவங்க தவங்க எடுக்கிறதுனால இல்லை, சகல பரிசுத்தவான்களோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, சகல பரிசுத்தவான்களோடு. அப்போ நான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பாக்கியம் இது. ஒவ்வொரு கிறிஸ்தவத்தில் ஸ்பெஷல் ஆசாமிகள்லாம் கிடையாது. என் தாடியை பாருங்க, என் தட்டையை பாருங்க யாருன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இந்த தேவனுடைய அன்பை முழுமையாக ருசி பார்க்க முடியும். இவர் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறாருங்க. இவ்வளோ நாள் மலை மேலே இருந்தார், இருந்துட்டு போட்டோம், நான் வீட்டில் தான் இருக்கிறேன்.